வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலேயும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்பு தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா சனி பகவான் விரயசனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் மீன ராசி முதன்மையாக இருக்கின்றது. 7.5 சனி ஒரு மனிதனுக்கு நடந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கோச்சார பலன்கள் என்பது அனைத்து தரப்பு மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான கெடுபலன்களை கொடுத்து விடுவதே இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் செய்யாது. எனவே அனைவருமே இந்த 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த கோச்சார பலன்கள் என்பது வெறும் 30% மட்டும்தான் வேலை செய்யும். மீதம் இருக்கக்கூடிய 70 விழுக்காடு உங்கள் சுய ஜாதகத்தின்படி தான் வேலை செய்யும் என்பதால் உங்கள் சுய ஜாதகம்தான் எப்பவுமே முக்கியமான ஒன்று. மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்தின் 12வது ராசியாக மீனம் விளங்குகின்றது. இந்த ராசி இரட்டை மீன்கள் என்பதனால் எந்த விஷயமானாலும் இரட்டையாக கொடுக்கும் இயல்புடையதாக உள்ளது. குரு இவர்களது ஆட்சிக்குரிய கிரகமாகும். மற்றவர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கமாக நினைப்பார்கள். ரகசியங்களை மறைக்காமல் வெளிப்படையாக பேசும் இயல்பு இவர்களுக்குண்டு. நிலைமைக்கு ஏற்றாற்போல் மாறிவிடும் குணம் இவர்களுக்கு உண்டு. ஆகையினால் துர்போதனைகளுக்கும் தவறான வழிகாட்டுதல்களுக்கும் ஆளாகி தவறான வழிகளிலும் சென்றுவிடுவார்கள். எச்சரிக்கையாக இருக்கவும். பயந்த சுபாவம் கொண்டவர்களாகவும் இவர்கள் காணப்படுவார்கள். தமக்கு தாமே தீமைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். வீண் விவகாரங்களில் தலையிட்டு துன்பங்களை தேடிக்கொள்வார்கள். பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டு பிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். பிறருடைய வார்த்தைகளையும் மதிப்பார்கள். தான் கூறுவதையும் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். குடும்பத்தில் அக்கறை இருப்பதால் பொருளாதாரத்தை உயர்த்தி செல்லக்கூடியவர்கள். கற்பனை திறனாக பேசுவதில் இவர்கள் வல்லவர்கள். தான் நினைத்த விஷயங்களை எந்த இடத்திலும் மறைக்காமல் பேசுவதனால் மனவருத்தங்களும் வந்து சேரும். இவர்கள் செய்யும் வேலையை சிரத்தையோடு செய்வதனால் செய்யும் காரியங்களில் மரியாதையும் புகழும் பெற்று விளங்குவார்கள். மேலும் பணத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள். தங்களுடைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி தங்களை முன்னுரிமைப்படுத்தி கொள்பவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது முதலில் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள். இவர்களிடம் உதவி பெற்றவர்கள் அதனை உதாசீனப்படுத்தினாலும் அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் உதவி செய்யும் நல்லெண்ணம் படைத்தவர்கள். இவர்கள் நகைச்சுவையாக பேசுவதில் மிகவும் வல்லவர்கள்.
விரைவாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாகவும் விளங்குவார்கள். எதிலும் இறங்குவதற்கு முன் இருமுறை சிந்திப்பார்கள். தந்திரமாக காரியங்களை சாதிக்கவும் வல்லவர்கள். சுயமான சிந்தனையும் தங்கள் விருப்பப்படி எதனையும் செய்யும் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த பதவிகள், கௌரவம், அந்தஸ்து என்பனவற்றை அடைந்து கொள்வார்கள். பொறுப்புமிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள். ஆராய்ச்சி திறனும் இவர்களிடத்தில் காணப்படும். இவர்கள் சில விஷயங்களில் பேராசை உடையவர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்வில் அதிகம் தோல்விகள் பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள். சரிவாங்க மீன ராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். பிறக்க இருக்கின்ற தமிழ் வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புகளின்படி வாழ்க்கையில் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த மானியம் கிடைக்கும். விவசாயத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். வீட்டில் மனதிற்கு விரும்பியபடி மாற்றங்களை செய்வீர்கள். இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எடுத்துச் செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். ஆசைகளை குறைத்துக் கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். வாழ்க்கை துணைவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது குழப்பங்களை தவிர்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பெண்களுக்கு மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துகளில் விவேகம் வேண்டும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கால்நடை வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நல்லது. வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும். புதிய வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் சஞ்சலம் இன்றி செயல்படவும். ஓவியத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் ஆதரவான சூழலும் உண்டாகும். அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும். விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படும். அரசியல்வாதிகள் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியம் இன்றி செயல்படவும். உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும். நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். வழிபாடுகள் புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுப காரியங்கள் கைகூடி வரும்.